கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எசேக்கியேல் 36 அதிகாரம் 11வது வசனம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன். அன்பானவர்களே, உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி செய்யும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிருக ஜீவன்களும் மனிதர்களையும் நல்ல வர்த்திக்க பண்ணுவாராம் ஆண்டவர். அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் வீட்டில் மிருகம் குட்டி போடாமல் இருக்கும், மாடு கன்று போடாமல் இருக்கும், கழுந்து குட்டி போடாமல் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா, இதையெல்லாம் நான் உங்களுக்கு பெருக பண்ணுறேன், அது பழுகி பெருகும்படியாக செய்கிறேன் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்தேன். அதாவது ஆரம்ப நாட்களில் நீங்கள் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தீங்களோ, ஆரம்ப நாட்களில் நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ அதே போகிற வாழ்க்கை உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக தருவோம். அப்போல்லாம் பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கெடுக்க மாட்டாங்க, ஒருத்தரோட பொருளை இன்னொருத்தர் அபகரிக்க மாட்டாங்க, எல்லோரும் அன்புள்ளவர்களாக இருப்பாங்க. அப்போ நயவஞ்சகம் இருக்காது, வேற்றுமை இருக்காது, சண்டை சச்சரவுகள் இருக்காது, நல்ல கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. உறவுகள் மேம்படும்படியாக செய்வாங்க. அக்கா, தம்பி, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தின்னு உறவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, மறுபடியும் அதே போல் நான் உங்களை உருவாக்குவேன் அப்படிங்கிறார். அடுத்து சொல்கிறாரு, உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்யும். அப்போ முதல்ல நீங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தீங்களோ அதை விட இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன். முதல் எப்படி ஒரு சீரான வாழ்க்கை உங்களுக்கு இருந்துச்சோ அதை விட ஒரு நற்சீர் பொருந்துகிற ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்கு தருவேன். அப்போ நீங்கள் என்னை கடவுள்னு தெரிஞ்சுக்குவீங்க, என்னை கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்கிறாங்க. அன்பானவர்களே, கொஞ்சம் நம்முடைய பழைய காலத்துக்கு நம்ம திரும்பி பார்ப்போம். நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்போம். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் கடவுளை அறியாமல் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை இன்னார் என்று அவர்கள் அறியாமல் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்க மேலே அன்பாக இருந்தாங்க. என்னுடைய மகன், என்னுடைய பேரன், என்னுடைய தம்பி, என்னுடைய தங்கச்சின்னு சொல்லி உறவு முறைகளை மேம்படுத்தி கொண்டு யாரும் கெடுக்காமல் எல்லாரும் உழைச்சி எல்லாரும் சாப்பிட்டு எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ சொந்த அண்ணன் தம்பியில் செல்ஃபோனில் தான் பேசிக்கிறாங்களே தவிர நேரில் பேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் தவிர்த்து விடுகிறார்கள். கல்யாணம் ஆகிட்டா உடனே பிரிஞ்சு போயிடணும். இன்றைக்கி அது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அவனை தனியாக வச்சுருங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற அந்த பேச்சு தான் இன்றைக்கி இருக்குதே தவிர, ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கலாம், ஒரு சமாதானமாக இருக்கலாம், ஒரு சந்தோஷமாக இருக்கலாங்கிற அந்த ஒரு எண்ணம் பெரியவங்களுக்கும் இல்லை, சின்னவங்களுக்கும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி முந்தின சீர், அதாவது கடவுளை அறிவதற்கு முன்பு நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரியான வாழ்க்கை இப்போயும் நீங்கள் வாழ போகிறீங்க. ஆனால் அந்த வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கையில் சமாதானம் அதிகமாக இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அன்பு இருக்கும், ஒருவர் மேல் ஒருவர் நேசிக்கிற அந்த தன்மை இருக்கும். இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறார். ஏன்னா கடவுளை அறிந்ததற்கு பிறகு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு முழுமையாக, அதாவது இன்றைக்கி பொய்யான நிறைய போதகர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடவுளை அறிவிக்கிறேன்னு சொல்லி ஏழை எளிய மக்கள்கிட்ட எல்லாத்தையும் பிடிங்கி திண்டு போயிடுவாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, அப்படிப்பட்டவங்களை நம்ம நம்பக்கூடாது, எந்த மனிதர்களையும் நம்ம நம்பக்கூடாது. ஏன்னா கடவுளோட பேரை சொல்லி ஏழை எளியவங்களை அபகரிக்கிறவர்களாக தான் இருக்கிறாங்க. எல்லோரும் பணக்காரங்களாக இருக்கிறாங்க. உங்களோட நகையை காணிக்கையாக போடுங்க, உங்களோட தாலியை கழட்டி காணிக்கையாக போடுங்க, உங்களுடைய ஒரு மாத சம்பளத்தை காணிக்கையாக போடுங்க அப்படின்னு சொல்லி ஏழை எளிய மக்களை கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றி அவங்ககிட்ட இருக்கிறதையெல்லாம் வாங்கி தான் சொத்துக்களை சேர்த்து ஐஸ்வர்யவான்களாக வாழணுன்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, வாழ்ந்துட்டுருக்கிறாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்டவர்களை நீங்கள் நம்பாதீங்க, அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பின் செல்லாதீங்க, அவங்க பின்னால் போகாதீங்க. ஏன்னா
நான் உங்களை நற்சீர்படுத்துகிறேன்னு சொல்கிறார், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார். உங்களுடைய எல்லா நிலைமையும் எனக்கு தெரியுங்கிறார். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை நான் பெருக பண்ணுறேன், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிருக ஜீவன்களை நான் பெருக பண்ணுறேங்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னென்னா, நிச்சயமாகவே நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சந்ததியை அவர் பெருகவே பெருக பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையை நற்சீர்படுத்துவார். அதாவது நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, நல்ல ஒரு சமாதானமான வாழ்க்கை, நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நம்ம வாழும்படியாக கர்த்தர் நிச்சயமாக கட்டளையிடுவார். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நிச்சயமாகவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நற்சீர்படுத்துகிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, ஒருவேளை நீங்களோ நானோ நம்முடைய வாழ்க்கையை ஒரு சீர் இல்லாமல், ஒரு சரியான ஒரு வழிநடத்துதல் இல்லாமல், ஒரு சமாதானம் இல்லாமல், ஒரு நல்லதொரு ஆலோசனை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் கர்த்தரோட சமூகத்துக்கு போகிறப்போ அவர் நம்மை சீர்படுத்துவார், சரிப்படுத்துவார், நம்மை சமநிலைப்படுத்துவார். நமக்கு ஒரு வாழ்க்கைக்கான ஒரு வழியை அவர் எப்படி நம்ம வாழணும்னு நம்ம கற்றுக் கொடுப்பார். அப்படி கற்றுக் கொடுத்து அந்த நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அதன்படி வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ என்னுடைய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார், என்னுடைய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை நற்சீர்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்வோம். அவருக்கு நம்ம சாட்சியுள்ளவர்களாக இருப்போம். அவரை நம்ம ஏற்றுக்கொண்டதினால அவருக்கு நம்ம சாட்சியுள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும். நாம் வாழ்கிற வாழ்க்கை விதம் மற்றவர்களுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்துகிறதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நற்சீர்படுத்த போகிறார், என்னுடைய வாழ்க்கையும் கர்த்தர் நற்சீர்படுத்த போகிறார். நாம் நம்மை கர்த்தரிடத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நாங்கள் ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 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 சீர்திருத்தம் இல்லாமல் அல்லது எங்களுடைய வாழ்க்கை ஒரு சீரான வாழ்க்கை இல்லாமல் இருக்குமானால் நாங்கள் எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையை நற்சீர்படுத்தும், எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும், எங்களுக்கு ஒரு நல்ல வழிநடத்துதலை நீர் உருவாக்கித்தார். தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய வசனமும் எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.